சி அலறியது மாதிரியே இருந்து அவன் ஏதோ பாட்டு பாடின மாதிரி தான் எனக்கு கேட்டு. எல்லாம் அப்படிதாம்மா கேக்கும். என் பிள்ளை ஒவ்வொரு தடவையும் அடி இடி வாங்கிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நல்ல சோறு தின்ன முடியாம ஆஸ்பத்திரியில போய் கிடப்பான். ஐயோ சுந்தரி, நில்லு சுந்தரி. சுந்தரி நானும் வாரேன், என்னாச்சுன்னு பாப்போம். ஊர் உலகத்துல எல்லாருக்கும் என் பிள்ளை மேலதானா கண்ணு. மக்களே நான் வந்துட்டேன் அம்மா. அடிச்சு கொல்லியான்னு நானும் பாக்கேன். என்னாச்சு? நானும் வாரேன். இன்னட்டி இப்ப ஊரெல்லாம் கூடிருமே டிவா போட்ட சத்தத்துக்கு. என்னன்னு போய் பாப்போம் வாங்க. கடவுளே, நான் பெத்த ரெண்டு எங்க கிடக்கும்? என்ன கலவரம் நடக்கோ தெரியலையே. நான் என்ன செய்வேன்? அபி, சுபி, எங்கெங்கெல்லாமோ குண்டு போடியாவ. நம்ம ஊர்லயும் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாவளா? கடவுளே, தலையே கறங்குவு சுத்துவு. என்ன செய்யணும் தெரியலையே. நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கும் அம்மா. லே, நீ பாட்டு கிளாஸ் படிப்பேன்னு சொல்லும்போது என்னையும் கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னா. எனக்கு தெரியாம நெட்டவெளி டீச்சர் கிட்ட நீ இந்த டான்ஸ் பாட்டெல்லாம் படிக்கிறியோ? இல்லடி, நான் இந்த பாட்டு டான்ஸ் இதெல்லாம் போற உன்னை கட்டாயம் கூட்டிட்டு போவேன்டி. நான் கூட்டிட்டு போவேன்னு தானே இருக்கேன். அங்கல எனக்கு எவனையுமே தெரியாது. நீ மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்ட். பின்னாடி நீ இப்போ ஒரு பாட்டெல்லாம் பாடுனால அந்த பாட்டு எனக்கு தெரியாது. உனக்கு அப்ப யார் சொல்லி தந்தா? அது இந்த பூமாரிக்கு கல்யாணத்து மலசிரி பாட்டு பாடணும்ல, அதுக்கு வேண்டி நெட்டவெளி டீச்சர் எனக்கு எல்லா பாட்டெல்லாம் சொல்லி தந்தாவ. அத வச்சு தான் இப்ப பாடிக்கிட்டு இருந்தேன். இன்னும் பாட்டு பாட கூப்பிடுவேன்னு சொன்னால, நான் ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் தான் படிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? கைலி, நீ என்ன விட்டுட்டு டான்ஸ் எல்லாம் படிச்சிட்டியா? நீ மட்டும் படிக்கலையோ? நீயும் படிச்சிட்டு இருந்ததாட்டி சொன்னாவ. இது ஒரே ஒரு பாட்டுக்கு தான் சும்மா ஒண்ணுமே ஆட தெரியல. லேசா லேசா ரெண்டு ஸ்டெப் சொல்லி தந்தாவ. இனிதான் படிக்கணும். சரி, அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம். சரி சரி, அப்ப நான் மலசூரி பாட்டை ஒரே சொல்லி தரேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணுவோம்னா? சரி சொல்லிதா. எங்க வீட்டு கல்யாணமும் நாம் எல்லாரும் கொண்டாடுவோம். பாடு. एक दो तीन चार पाँच छह सात आठ नौ 10 11 12 13. ஏடி, அந்த பாட்டு ஒரிஜினல் பாட்டு. அந்த பாட்டுல உள்ள லைன் எல்லாத்தையும் தான் நம்ம இப்ப மலசூரி பாட்டா மாத்தி இருக்கோம். நான் சொல்லி தர மாதிரி பாடுடி. இல்ல இல்ல, நீ தப்பு தப்பா சொல்லி தர. பாட்டு இப்படிதான் வரும். நான் சொல்லி தரதை கேளு முதல்ல. எங்க வீட்டு கல்யாணமும் நாம் எல்லாரும் கொண்டாடுவோம். பாடு. எங்க வீட்டு கல்யாணமும் நாம் எல்லாரும் கொண்டாடுவோம். இது ரெண்டு நேரம் பாடணும். அடுத்தது ஜோரானிங்க ஜோரானிங்க வாழ்ந்திடவே நாங்கள் உங்களையா வாழ்த்துகின்றோம். ஜோரானிங்க வாழ்ந்திடவே நாங்கள் மலர்களையும் தூவுகின்றோம். எங்க வீட்டு கல்யாணமும் நாம் எல்லாரும் கொண்டாடுவோம். எப்படி கரெக்ட்டா பாடிட்டேனா? ஆமாடி, எப்படி கரெக்ட்டா பாடுனா? இந்த பாட்டு எனக்கே சரியா தெரியாது. நீ எப்படி ஃபுல்லா பாடியா? நீ இப்படிதான் அடுத்த லைன் பாடுவான்னு எனக்கு தெரியும். அதனால நானே பாடினது கரெக்ட்டா? ஆமாடி, கரெக்ட்டா பாடியா. நீ எல்லாம் பெரிய கவிஞராக வேண்டியவா. இங்க கிடக்க அந்த டோப்பா மண்டையும் வச்சுக்கிட்டு. சரி, அடுத்த பாட்டு. வேற பாட்டு உண்டா? இரு, எனக்கு மறந்து போச்சு, சொல்லி தரேன். மக்களே, என்ன ஆச்சுல உனக்கு? லேய், இங்க என்ன செய்துட்டு இருக்கா? அம்மா, அவளுக்கு மலசரி பாட்டு சொல்லி கொடுத்தம்மா. பூமாரி அக்காளுக்கு கல்யாணம் நாளைக்கு இருக்குல. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ நீ போட்ட சத்தத்துல என்ன நடக்கும்னு தெரியாம அலறி அடிச்சிட்டு ஓடி வந்திருக்கே. நீ இங்க கையையும் பிடிச்சிட்டு பாட்டா பாடிட்டு கிடக்கா. நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் என் ஃப்ரெண்டா அடிக்கிறிய? சுந்து, என்னாச்சு? வள்ளி, என் மோன் போட்ட சத்தத்துல யாரோ 4-5 பேர் சேர்ந்து அடிச்சு கொல்லி அவனு பயந்தடிச்சு நான் ஓடி வந்தது உனக்கு தெரியும்ல வள்ளி? கண்ணால கண்டவாதானே நீ? இங்க வந்து பார்த்தா இரண்டரை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கியாவலாம், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காவலாம். நீயே இதுக்கு ஒரு பதில் சொல்லு வள்ளி. இதைத்தானே நான் முதல்லயே சொன்னேன், அவைய பாட்டு பாடின மாதிரி இருக்கு, அடி போட்ட மாதிரி இல்லன்னு. சும்மா இருங்க. 100 ரூபாய் 200 ரூபாய்க்கா நாங்க பாட்டெல்லாம் பாடியோம். எங்க அக்கா நல்லபடியா சந்தோஷமா மாப்பிள்ளை வீட்டுல போய் வாழை போட்டோம்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாம் சந்தோஷமா பாடியோம். நீங்க 100 ரூபாய் 200 ரூபான்னு பேரம் பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் அது என் அம்மா. நீ இப்படி சத்தம் போடாத, எங்க அம்மா பாவம். பாத்தியா, பூனை போல இருந்த குட்டி என்ன மாதிரி பேசுவன்னு. கல்யாண வீடுனா பிள்ளைகள் எல்லாம் ஜாலியா சுத்திக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு மாதிரி கெட்டுப்படியெல்லாம் பண்ணாதுங்க. உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. வாங்க முதல்ல. அங்க எவ்வளவு வேலை கிடக்கு, இங்க வந்து கிடந்துகிட்டு. மோனே மோனே, என்ன மாயம் செய்தாலோ தெரியல. யாமோ எப்ப பார்த்தாலும் அந்த குட்டியே பார்த்துட்டு இருக்கான். மக்களே,
என்னது புரிஞ்சா வாருங்க வந்து நிக்காவ. நீங்க பாட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க மக்கா. அக்கா, நம்ம பாடுவோமா? உங்க அம்மா படுத்துன டென்ஷன்ல எனக்கு இப்ப பாடக்கூடிய மூடே போச்சு. நான் போறேன், எனக்கு ரொம்ப மூட் அவுட்டா இருக்கு. ஏடி, மூட் அவுட்டா இருக்கா? ஏதாவது தப்பா ஏதாவது பேசிட்டேன்னு அந்த பிள்ளை மூட் அவுட்ல போகு. முந்தி என்ன படபடனிட்டு அழுது லட்சுமி அம்மான்னு சொல்ல, இப்ப மூட் அவுட்னுலாம் பேசுவு. அதே தாய்கிட்ட போய் ஏதாவது சொல்லி கொடுத்து சண்டை இழுத்து விட்டுருவாளோ? ஆமாமா, ஏற்கனவே லட்சுமி அக்கா கோவத்திலேயாக இருக்காவ. அதனால வந்துருக்கும் பெயரும். சரி சரி, பெயிரும் வந்துரு. எப்பாடா, என்ன அக்க போற காட்டிட்டு போவா அம்மா. ஏடி உச்சா வாட்டி. அதான் சொல்லிட்டேன்ல நான் மூட் அவுட்ல இருக்கேன்னு. சரி சரி, ஒரு பாட்டு பாடுடா. நீ பாட வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நான் டென்ஷன்ல இருக்கேன். இவளை எப்படி கூல் பண்றது? அபி சுபி, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்டி. நீ எப்படி இருக்கா? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன் அபி. ஆமா, உன படிப்பு இந்த வருஷத்தோட முடியுதுல? ஆமா ஆமா. நீ இன்ஜினியரிங் முடிச்சிட்டியோ? ஆமா மக்கா, நான் முடிச்சிட்டு சென்னையில ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆமா, அன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க நீ நல்லா வேலை செய்யறன்னு. ரொம்ப கஷ்டம் மக்கா வேலையெல்லாம். ஒரு நிமிஷம் ரெஸ்டே கிடையாது தெரியுமா? நைட் ஷிஃப்ட் வேற வச்சிருக்காங்க. ஐடி ஃபீல்டு பத்தியா? என்ன பண்ணதுக்கு மக்கா, அன்னைக்கு நாமளும் ஒரு பிஏ ஹிஸ்டரி, பிஏசி மேக்ஸ் இப்படி ஏதாவது படிச்சிருந்தோம்னா ஒரு பிஎடை முடிச்சுட்டு ஸ்கூலுக்காவது போயிருக்கலாம். அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டேஸ் நமக்கு லீவாவது கிடச்சிருக்கோம். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ்னுக்கிட்டு ஏன் குவார்டர்லி இதுக்கெல்லாம் ஹாலிடேஸ்லாம் எவ்வளோ கிடச்சிருக்கோம் பாத்தியா? பெரிய படிப்பு படிக்கணும், பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இப்போ நம்மளுக்கு லீவே இல்லாமல் போச்சு. நீ எப்படி ஃபீல் பண்ணுற? நானும் தான் மக்கா இப்போதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆமாம்மாக்கா, அன்னைக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் போன எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா அந்த இவ இருக்கல்ல பரிமளா. எந்த பரிமளா? ஜெயபாலுக்கு அக்கா பரிமளா. ஆமா ஆமா, அந்த நீள முடியா இருக்குமே. ஆமா, அவ எல்லாம் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இப்ப வேலையிலயும் ஏறிட்டாளாம் தெரியுமா? அவரவருக்கு பிடிச்ச படிப்பை படிப்பாங்க. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, எங்க ரெண்டு பேருக்கும் மெடிசின் பிடிச்சிருந்தது. நீ வந்து இன்ஜினியரிங் ஆசைப்பட்டுதானே போன. இப்ப ஏன்டி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சம்மர் டீச்சருக்கு படிச்சிருக்கலாமோன்னு இருக்குடி. இந்த சம்மர் வெக்கேஷன்ல எல்லாரும் வீட்டில தான் இருக்காவ. நம்ம மட்டும்தான் இப்படி ஒரு நாள் லீவுக்கே ரொம்ப கெஞ்சி கூத்தடிச்சு லீவ் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. சரி, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தான் ஏற்கனவே பிஏ முடிச்சிட்டல, ஒரு பிஎட படிச்சிரு. அதுக்கப்புறம் டெட் எக்ஸாம் எல்லாம் எழுதலாம் போல இருக்கு. ஸ்கூல்ல வேலை தருவாங்களாம். இப்படி நிறைய பேர் படிச்சிருக்காங்க, வேணா படியேன். சும்மா இருடி, இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏன்டி பிஎட் படிக்க சொல்ற? அப்புறம் ஆட்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? நீ அப்படியும் பேசுற இப்படியும் பேசுற, இன்னமும் தெளிவா முடிவெடுக்க முடியாமே இருக்கா பத்தியா? சரி, ரக்ஷு எங்க? ரக்ஷுனா வருவேன்னு சொன்னா. ஆனா ஒன்னுட்டி மக்கா, சென்னை போனப்புறம் நீ ரொம்ப மாடலா மாறிட்ட. சும்மா இருமாக்கா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, பூமாரி ரெடி ஆயிட்டலாம் பாத்தீங்களா? நாங்க இப்பதான் வாரோம், எங்க அம்மா தான் நேரமா வந்தாவ. சரி வா, நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் பாப்போம் பூமாரிய. அடடே கண்ணகி, அபி சுபி வாங்க எல்லாரும். பூமாரி எப்படி இருக்கா? இன்னும் அதே பழைய ஹேர் ஸ்டைல்லயா இருக்கா? ஆமா, கல்யாணத்துக்கு ஃபேஷியல் பண்ணிடின்னு சொன்னது கூட வந்தா இல்ல தெரியுமா? பூமாரி யாரு? அவ நேச்சர் பியூட்டி ஆச்சு. சரி, ஃபேஷியல் தான் பண்ணல, நாளைக்கு கல்யாணத்துக்கு ஹேர் ஸ்டைலாவது மாத்துவியா? நாளைக்கு தானே மக்கா, நாளைக்கு பின்னி அது நிறைய பூவெல்லாம் வச்சுதான் இது பண்ணுவாங்களாம். என்னடி இவ இப்படி இருக்கா? ஆமாடி, இப்பெல்லாம் ட்ரெடிஷ்னலாட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் அழகா அந்த பின்னி தான் நீளமா போடுறாங்க, கள்ள முடியெல்லாம் வச்சு. நீ பார்த்ததே இல்லையா? ஆமாமா, சரி, எப்படியோ நீங்க பூமாரியை விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல. ஆமா, நம்ம மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடி? அவங்க எல்லாரும் வந்தாங்க. வந்தவங்க உனக்கு gift வாங்க போறேன்னு சொல்லிட்டு நாகர்கோயில இறங்கிட்டாங்க. அப்ப நீ gift உனக்கு கொண்டுறாமலா வந்தா? பூமாரிக்கு நான் கொடுக்காமலா? நான் அது சஸ்பென்ஸா வச்சிருக்கேன், நாளைக்கு கல்யாணத்துல கொடுப்பேன். சரி, முதல்ல சாப்பிடுங்க எல்லாரும், வாங்க. இடி, அங்க பாரு யார் வர்றான்னு. ஏய் மீனா, எப்படி இருக்க மீனா? வா. நான் நல்லா இருக்கேன் பூமாரி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மீனா. நீ கண்டிப்பா வருவேன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், அது போல வந்துட்ட மீனா. நீ கோயம்புத்தூர்ல தங்கி படிச்சதா சொன்னாங்க. ஆமா பூமாரி, நான் கோயம்புத்தூர்ல லா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மீனா. சரி சரி, எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். இங்க எல்லாரும் இன்னைக்கு இங்கே இருக்கணும், எங்க வீட்லயே இங்க ஸ்டே பண்ணிட்டு நாளை காலையில கல்யாணத்தெல்லாம் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வீடு காண்ற ஃபங்க்ஷன் இருக்கு, அதை முடிச்சிட்டு அடுத்த நாள் மறு வீடு ஃபங்க்ஷனும் இருக்கு, அதையும் முடிச்சிட்டு தான் கிளம்பணும். சரியா? அவ்வளவுதான், சும்மா இரு. ஏன்னா நாளைக்கு சாயந்தரம் பஸ், சீக்கிரமா கிளம்பி போகலன்னா என்ன ஆபீஸ்ல உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எல்லாரும் இங்கதான் என் கூட தான் இருக்கணும். மீனா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? மீனா நல்லா இருக்காங்க பூமாரி.
நான் அப்பா அம்மா கூட தான் வரதா இருந்துச்சு. ஆனா நீ என்ன ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டதுனால நான் ஃபர்ஸ்டே வந்தேன். அப்பா அம்மா நாளைக்கு வருவாங்க. ரொம்ப சந்தோஷம் மீனா. வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம்.